கோல்ட், காஃப் இது எல்லாத்துக்குமே ஈஸியான ரெமெடி. அதுவும் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடியது இந்த கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளியை வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக எடுத்துக்கலாம், சாப்பிடலாம். அண்ட் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரியவங்கன்னா அப்படியே ஒரு இலை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு காஃப் இருக்குது, சளி இருக்குன்னா இது ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. இந்த இலையை வந்து நம்ம நல்லா அலசிடலாம். ஏன்னா வெளியே வந்து நிறைய பூச்சி அதெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா அலசிட்டு ஒரு கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். கடாயில் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடணும், அந்த தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா கடாய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த அலசின கற்பூரவள்ளியை நம்ம அப்படியே அதில் போட்டுட்டு அந்த ஹீட்டில் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே தெரியும், கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் மாதிரி வெளியே வரும். ஆல்மோஸ்ட் அந்த கற்பூரவள்ளியில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் நம்மளுக்கு வெளியே வர மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதோட கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 கல்லுப்பு போட்டு அதை அப்படியே நம்ம கையில் நசுக்கிக்க வேண்டியதான். இந்த 10 கற்பூரவள்ளியும் நல்ல குட்டியாக பால் மாதிரி ஆயிடணும். அதுக்குள்ளே இருக்க அந்த சாரெல்லாம் வெளியே வந்துடணும். இந்த சாறை வந்து காலையில் இந்த ட்ரை காஃபு, இந்த சளி இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். இந்த மாதிரி இந்த பாலை கூட பெரியவங்க நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல, நம்ம இந்த பாலை சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா ரொம்ப நல்லது.